ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அஃப்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான இறால் கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். லெட்ஸ் மேக். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாமா? அதுக்கு நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கணும். பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கணும். அது எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 1½ ஸ்பூன் ஆந்திரா காரம் சேர்க்குறேன். மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானை சேர்க்கணும். ப்ரான் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை நல்லா கலரி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 50% குக் பண்ணிக்கணும். இதில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ப்ரான்லேயே தண்ணி பிரிஞ்சு வரும். ப்ரான் எப்பவுமே ஓவர் குக் ஆகக்கூடாது. ஓவர் குக் ஆச்சுன்னா அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. இப்போ ப்ரான் 50% வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்க்குறோம். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி ப்ரான் கூட கத்திரிக்காயை சேர்த்து எப்போவாது சமைச்சிருக்கீங்களா? ட்ரஸ்ட் மீ, ஒரு தடவை இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக அப்படி இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான உப்பும் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான இறால் கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஆந்திரா காரம் ரெசிபிக்கா வெயிட் பண்ணுறீங்க? கம்மிங் சூன். சீக்கிரமே அதுவும் நம்ம அஃப்ராஸ் கிச்சன் சேனலில் வரும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இன்னும் இதே மாதிரி என்னோட அல்டிமேட்டான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கும் அஃப்ராஸ் கிச்சனை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ரெசிபிஸும் உங்களால் பார்க்க முடியும். திரும்பவும் உங்களை ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.